Hi, hello, welcome. You are watching Raw Promoters. The Grand Legacy அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் நம்ம வந்துட்டு இப்போ இருக்கோம். இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டோட செகண்ட் டெர்மினல், ஐ மீன் வந்து திருச்சி ஏர்போர்ட்டோட செகண்ட் டெர்மினல் வந்து எக்ஸாக்டாக 5 minutesல இருக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலரான பிளேஸ். ஸோ இந்த ஒரு பிரைம் லொகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பிளாட்ஸுமே வந்து சோல்ட் ஆகிடுச்சு. எக்ஸைக்கு ஒரே ஒரு பிளாட்டை தவிர எல்லா பிளாட்டுமே இங்கே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இது போக பார்த்தீங்கன்னா 2 கமர்ஷியல் பிளாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதுக்காக பர்டிகுலராக வந்தோம் அப்படின்னா இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை பொறுத்தவரை இந்த ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ இதே தான் வந்து நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட்லேயும் சரி இனிமேல் எடுக்கக்கூடிய நியூ ப்ராஜெக்ட்ஸ்லையும் சரி நம்ம இதை தான் வந்து பண்ண போகிறோம். இதை காட்டுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ், அதாவது வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது என்னென்ன ப்ராஜெக்ட் அம்யூனிட்டிஸ்லாம் இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய இனிமேல் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 feet ரோடு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த 30 feet ரோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து ஸோ இது மாதிரியான மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. இது மாதிரியான மரங்கள் சுற்றி வந்து இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு மரம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வித்தின் 2 to 3 years கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் க்ரோன் ஆயிரும், ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த வாட்டர் ரிசோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட்டாக கிடச்சிரும். அதாவது வந்து ஜஸ்ட் ஒரு 50 feet வந்து நீங்கள் நோண்டிங்கனாவே போதும், உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து ஈஸியாக ரீச் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரைமான ஒரு லொக்கேஷன். வாட்டர் ரிசோர்ஸ்லாம் செக் பண்ணி தான் வந்துட்டு ஒரு லொக்கேஷனே வந்து நம்ம குரூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மரத்துக்கெல்லாம் உண்டான தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு பார்த்துருவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வந்துடுவோமே. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டு, முன்னாடி வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஆர்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியோட சேர்த்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளார என்னென்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அது ஒரு பிக்கஸ்ட் கேட்டு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச்மேன் செக்யூரிட்டி 24/7 அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் இருக்கும். அதுவும் 24/7 இபி லைன் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இபி லைன் இங்கே அங்கேருந்து எல்லா இடத்துலையுமே இபி லைன் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீட்டுக்குமே தனித்தனி இண்டிவிஜுவலாக இது மாதிரி வந்து செப்பரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு கார்பரேஷன் வாட்டர் பைப் வந்து போட்டு கொடுத்தாச்சு. பிஃபோர் நீங்கள் வந்து பிளானிங் ஆரம்பிக்கிறீங்க, வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக அண்ட் இந்த ஒரு பெரிய பைப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செப்டிக் அண்ட் அதர் உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டேரக்ட் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஸோ இங்கே அங்கன்னு சொல்லிட்டு மெயினான இடத்துல போகிற இன்டர் கனெக்ஷன் மாதிரி வச்சுருவோம். இந்த 4-way கனெக்ட் ஆகிற இடத்துல இது மாதிரியான பிளாக்ஸ் வந்து நம்ம வச்சுருவோம். முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுங்க ப்ரோ இதெல்லாம். ஸோ இது மாதிரியான பிளாக்ஸை வந்து நம்ம வச்சுருவோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த லைனில் உள்ள எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கலெக்ட் ஆகக்கூடிய இந்த செப்டிக்கு இன்னும் அதர் வேஸ்டேஜ் வந்து கலெக்ட் பண்ணி இது வழியாக அண்டர் கிரவுண்ட் வழியாக கொண்டு போய் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் செக்யூரிட்டி மட்டும் இல்லாமல் நம்ம ரோபோ செக்யூரிட்டியும் கொடுப்போம். ஐ மீன் வந்து எலக்ட்ரானிக் செக்யூரிட்டியும் கொடுப்போம். அதுதான் வந்து இந்த சிசிடிவி கேமரா. சிசிடிவி கேமரா இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே பர்டிகுலர் லொக்கேட் ஆகிருக்கும். இது வந்து சில்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு உண்டான செக்யூரிட்டி கேமரா. அண்ட் அதர் பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சுற்றி காட்டுங்க ப்ரோ. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செக்யூரிட்டி கேமரா வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா இடத்துலையுமே வந்து செக்யூரிட்டி கேமரா வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது மூலயமா உங்கள் வீடு வந்து எல்லா சைட்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில்ட்ரன் பார்க் ஏரியா வந்து பர்டிகுலராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து விஷுவலைசிங்காக இருக்கும். ஸோ சில்ட்ரன் பார்க் ஏரியாவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு சர்க்கஸு, ஊஞ்சல், சீசா அண்டு ரொட்டேஷனுக்காக விளையாடுறது இப்படின்னு சொல்லி பர்டிகுலராக குழந்தைங்களுக்காக அமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஒரு யங்ஸ்டருக்காகவும் ஒரு ஏஜ்டு பர்சனுக்காகவும் நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பிளேஸ். ஸோ இந்த இடத்துல உட்காந்தாலே அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. ஏன்னா கண்டிப்பாக சுற்றி இருக்க வீட்டை தாண்டி நீங்கள் இந்த ஒரு இடத்துல உட்காந்திங்க அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் கிடைக்கும். நீங்கள் வெளியே எங்கே போயிட்டு வந்தீங்கனாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது கண்டிப்பாக இது மாதிரியான பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் தேவைன்னா அது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபைனஸ்ட்டு ஒரு பிளேசஸ் தான் நம்ம இப்போ மற்ற இடத்துல சொல்கிற மாதிரி டிஸ்டன்ஸை வந்து கம்மியாக சொல்லிட்டு நம்ம சைட்டு வந்து டிஸ்டன்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடமே புக் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பிளாட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா விஷுவலைஸாக தெரிய வரும். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள இந்த கேட்டட் கம்யூனிட்டி பர்சன்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க, சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, பர்த்டே பார்ட்டிஸ் இல்லை சம்திங் லைக் தட் ஏதாச்சும் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஏற்படுத்தி வச்ச ஒரு இடம் தான் இந்த ஒரு இடம். ஸோ இங்கே அந்த சின்ன சின்ன பார்ட்டிஸ்லாம் நீங்கள் ஜாலியாக வச்சு வெளியே எங்கேயும் போய் நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் இங்கேயே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடலாம்.